எல்லாருக்கும் இனிய காலை வணக்க நண்பர்களே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான ஒரு சர்ப்ரைஸ்லாம் கிடையாது, சும்மா ரெகுலராக போகிற வீடியோ தான். எப்போயுமே நம்ம போட்டாதே ஓடாது, அப்புறம் இன்றைக்கி மட்டும்தான் புதுசாக ஓட போகுது. இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, அரைக்கீரை குழம்பும். என்னப்பா அரைக்கீரை குழம்பு, காலிஃப்ளவர் வந்து நண்பர்களே. காலிஃப்ளவரோடு எனக்கு மறந்து வச்சு பாருங்கள். அப்போது என் மகளுக்கு காலையில் தோசை நண்பர்களே, மதுவுக்கு தோசை தான். இன்றைக்கி அரைக்கீரை சட்னி மாதிரி வச்சாச்சு குழம்பு. அடடடடா, எப்படி மது? இது என்னடா இங்கே வர்றா? யார் வாங்கி கொடுத்தது? இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோம் ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர் அங்கிள் தான் வாங்கி கொடுத்தாங்க. ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர், ஊமச்சிக்குளம், மதுரை 14. நேற்று வண்டிக்கு போன நண்பர்களே சாருக்கு. நேற்று போயிட்டு வரும்போது அவங்க வீட்டுக்கு ஸ்நாக்ஸ் வாங்க போல, நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க சாரு. பார்த்துருவோம் என்ன ஸ்நாக்ஸ்னு பார்த்துருவோம். அவர் தான் வாங்கினார் சார், நான் என்னன்னு கூட நான் பார்க்கல, இப்போ தான் அவுத்து பார்க்குறேன். நைட்டு லேட்டாகி போச்சு வர்றதுக்கு. அப்படியே வாங்கி கொடுத்து கட்டி கொடுத்தாரு சார். அப்போ என்ன ஸ்நாக்ஸ் வாங்கினாலும் எனக்கு உண்மையிலே தெரியல நண்பர்களே. சார், லட்சுமி ஸ்டோர் ஓனர் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் உங்களுக்கு வண்டிக்கு வரும்போல் எனக்கு வந்து நீங்கள் இவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கி தர்றீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. சம்பளம் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாரு சார், அதனால தான் எனக்கு ஸ்நாக்ஸ் அதில் சரி பண்ணுறாரு, மற்ற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து எங்கேயாவது லாங்கில் போய்ட்டு வந்தோம்னா ஒரு 800 வாங்கினோம்னா சார் ஒரு 500 தான் கொடுப்பாரு. நானும் இவ்வளோ கொடுங்க அவ்வளோ ஒன்று கராரை கேட்க மாட்டேன். அப்போ அந்த 300 இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருவார். அப்போ கணக்கு ஒன்று தானே, அதனால் நான் ஒன்றும் கண்டுக்கிற மாட்டேன். சரி, எவ்வளோ கொடுத்தாலும் ஓகே சார்னு. ஆனால் அந்த ஸ்நாக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 300 வரும்னு நினைக்கிறேன். ஆகா, மதுவுக்கு பிடிச்ச இது என்னது? நேந்திரம் பழ சிப்ஸு. நான் முன்ன போனால் வாங்கினா தானே நம்ம பொருள் தெரியும். உண்மையிலே நான் அந்த மாதிரிலாம் பிள்ளைகளுக்கு சும்மா கடையில் ஏதாவது மிச்சர் வாங்கி கொடுப்பேன். நேந்திரம் பழ சிப்ஸ். மதுவுக்கு பிடிச்சது ஒரு காரா பூந்தி. அட்டவக்கால் இங்கே வர்றா. ஐயோ, மதுவுக்கு பிடிச்சதே ஃபுல்லாக இங்கே ஒரு பெரிய மிச்சரா. ஆஹா, நல்லா தரமான காக்கில மிச்சர் நண்பர்களே. மதுவுக்கு பிடிச்சதாத்தே வாங்கியிருக்காரு சாரு. ஏன்னா மது வந்து லட்சுமி ஸ்டோரின், ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர் ஓனர் கடையின் அம்பாசிடர். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோம் ஊமச்சிக்குளம், மதுரை 14. மதுரை 14. நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம், எங்களுக்கு வாங்கி கொடுக்க தெரியும் சொல்லுவோம், வாங்கி கொடுக்கலனாலும் சொல்லுவோம். ஏண்டா ஓ சவாசு அப்பா. ஸ்ரீ பாருங்க, இந்த கடையை எங்கே வாங்கினோம்னா நேற்று வாங்கின உரிமையாளர் மிலாய் சிங்கா கடை ஓனர் பேர் ஸ்ரீ பிரேம விலாஸ், திருநெல்வேலி ஹல்வா கடை. அடடா, இந்தா திருநெல்வேலி ஹல்வா கடை சூப்பராக இருக்குது நண்பர்களே. இவங்கள்ட்ட ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். உன்னை திண்டு பார்க்க முடிச்சுமே. இல்லை, எனக்கு முறுக்க பாத்திரம் திங்கணும் ஆசை வந்துருச்சு. திண்டு ஆஹா, உண்மையிலே தேங்காய் பாடம் கொடுக்குறாங்க. தேங்காய் பாடம் மாதிரியே மணக்குதுமா, சுவையாக இருக்குது. மணக்குது இல்லைப்பா. ஆஹா நண்பர்களே, இந்த கடைக்கெல்லாம் நம்ம ப்ரொமோஷன் பண்ண தேவையே இல்லை. ஏன்னா அந்த கடையெல்லாம் பெரிய டெவலப் ஆன கடை. உண்மையிலேயே திருநெல்வேலி பிரேம விலாஸ் அப்படின்னா அல்வா கடைன்னா யாருக்குமே தெரியாமல் இருக்காது. இங்கே நம்ம ஐயரமா நாள் புதுசாக இருக்குது, சூப்பராக பிறந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. காலி உண்மையிலே தேனாமிரதமாக இருக்குது நண்பர்களே. உண்மையிலே தேனாமிரதமாக இருக்குங்க முறுக்கு, சத்தியமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. போய் வாங்கி சாப்பிடுங்க நண்பர்களே. பிரேமராஜ் எல்லா ஊர்லேயும் இருக்குங்க. உனக்கு 2 நாளைக்கு தினாய்க்கு நல்லா லட்சுமி ஸ்டோர் அங்களுக்கு நன்றி சொல்லிடுயா. வச்சுரு வை. நண்பர்களே, இந்த வீடியோ மூலிமா ஒரு முக்கியமான செய்தி சொல்லான்னு இருக்கீங்க. தாய்மார்கள் அனைவருக்குமே இனிய காலை வணக்கம். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு குழந்தைகளுக்கு கஷ்டப்பட்டு சமைச்சு வேர்த்து வடிய சமைச்சு நீங்கள் படுற பாடு இருக்கு. அந்த பாடு நான் வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா என் பொண்டாட்டியை போய் தெரிஞ்சுக்கிட்டேன்.
அவள் படுற கஷ்டம் காலையில் ரொம்ப சிரமப்படுறா பாவம். எதுக்கு இவ்வளோ சோறு போட்ட? அரைக்கீரை குழம்புனாலே ஒரு தனி சுகந்தாயா. ஆனால் நண்பர்களே, அரைக்கீரை குழம்புக்கும் அவிச்ச முட்டைங்க வெக்காளி வேறு லெவலாக இருக்குது டேஸ்ட்டு. புனைஞ்சிக்கிட்டு கருவை போட்டு புனைஞ்சிக்கிட்டு அடித்த முடிச்சுக்க மத்தியானத்தில் அடடடடடா தேன் சுவை தான். போதுமா நம்ம கீரை ஊற்றுவா வந்து என் தங்க நீ சாப்பிடும் போல நீ சாப்பிடு சாமி டீக்கிறா. என்ன கம்மி? அப்புறம் எப்படி பள்ளிக்கூடத்தில் போய் தூங்க முடியும்? முட்டை இல்லையா? சாப்பாட்டில் பொடியானா வாய்க்கு இந்த பிள்ளைக்கு எதுக்கு முட்டை கொடு? இந்த பிள்ளைங்க வேணாம் பண்ணி முட்டை. உனக்கெல்லாம் ரொம்ப ஓவரியானா? சின்ன பிள்ளைக்கு வைக்கிற முட்டையை பாருங்க நண்பர்களை எப்படி எடுத்துக்கிறாரு. முட்டையெல்லாம் சாப்பிடக்கூடாது. நீ சாப்பிடலாமா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண. ஏண்டி என் பிள்ளைக்கு முட்டை இல்லாமல் இருக்குமா? இங்கே இருந்த பிள்ளை அடா பாவிடாடா. அதெல்லாம் அப்பா முட்டை எடுத்துட்டோம்டா. உனக்கு இல்லாமல் இருக்குமாடா? ஏண்டா அப்பா அவ்வளோ ஐயோக்கியம் போயிடாடா. ஏற்கனவே கம்மானில் கழுவி ஊற்றுறாங்க. பிள்ளைக்கு கொடுத்துருந்தீங்க. ஏங்க பிள்ளைக்கு கொடுக்காம தும்பினாங்க. எங்கள் வீடியோக்காக போட்டதுக்காக நீ என்னன்னா திட்டுறீங்க கம்மானில். ஏம்மா அந்த ஓகே ஏம்மா நண்பர்களே, ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும் நண்பர்களே. இந்த சொல்கிறேன் உங்களுக்கு. நேற்று நைட்டு நம்மளுக்கு கிஃப்ட் அடித்தவங்க பேரில் கூட சொல்லணும். நேற்று நைட்டு கிஃப்ட் அடித்தவங்க பேர். ஆஹா, எங்கே அந்த அட்டையை காணா? இந்தா இருக்குது. நேற்று நைட்டு நம்மளுக்கு கிஃப்ட் அடித்த நல்ல உள்ளங்கள் யாரான்னு இப்போ சொல்லிடுவோம். முதலே சொல்லணும்னு பார்த்தேன், மறந்து போச்சு. சாரி நண்பர்களே. நேற்று இரவு லைவ் போட்டேன். நேற்று இரவில் சென்னை ரைடர்ஸ் ஒரு கிஃப்ட் அடித்தாங்க. நேற்று என்ன தேதி? புதன்கிழமை 19ஆம் தேதி. 19 நைட்டு 10 மணிக்கு லைவ் போட்டேன். நேற்று புதன்கிழமை 19ஆம் தேதி நேற்று நம்ம லைவில் கிஃப்ட்டு போட்டவங்க பேரை சொல்லிடுவோம். சென்னை ரைடர்ஸ் ஒரு கிஃப்ட்டு, ரவிசாம் ஒரு கிஃப்ட்டு, கோபாலகிருஷ்ணன் யோகநாதன் 2 கிஃப்ட்டு, வசந்த் 28 வசந்த் இங்கிலாந்து தமிழர், அதாவது வெளிநாட்டு தமிழர் அண்ணன் நமக்காண்டி வசந்த் அவர்கள் 2 கிஃப்ட் பண்ணாங்க. $10. அப்புறம் டங்கு ஸ்டிக்கு விஜய் பாபு அவர் 20 ரூபா கிஃப்ட் பண்ணாப்புல. அப்புறம் மேலே சென்னை ரைடர்ஸ் 20 ரூபா, ரவிசாம் 29 ரூபா, கோபாலகிருஷ்ணன் லோகநாதன் வந்து 60 + 19 2 கிஃப்ட்டு. 1 2 3 4 5 பேர் கிஃப்ட் பண்ணாங்க நண்பர்களே. அதில் 2 பேர் 2 கிஃப்ட் பண்ணாங்க. ரொம்ப 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 மகிழ்ச்சி. கிஃப்ட்டு வழங்கிய அத்தனை நல்ல உணவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் உங்கள் கிஃப்ட்டில் தான் உங்களுக்கு வந்து உனக்கு வந்து பேக்கு கட்டுக்கிட்டே இருந்துச்சு. மது பேக்கு கிழிஞ்சு போச்சு. இன்றைக்கி உனக்கு பேக்கு வாங்கி தந்துடுறேன் அப்பா. ஓகே ஓகே வேணாமா? இந்த பேக்கை தைச்சி தரவா? இல்லை இந்த பேக்கை தைச்சி தரவா? ஆமாம் வேணுமா நண்பர்களே? அதனால் வாங்கி கொடுத்துருவான். ஓகேவா? வேறு என்ன வேணும்? ஒன்றும் வேண்டான்னு சொல்லு. ரொம்ப நன்றின்னு சொல்லு. ஓகே தேங்க்யூ. இத்தனை பேர் கிஃப்ட் பண்ணியிருக்கீங்க. எங்களையெல்லாம் மதிச்சு இவ்வளோ கிஃப்ட் பண்ணீங்க. நம்மளும் அதிசயமாக தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடம் விடுவது மதுரை மீசமணி என்பதை மிக்க மகிழ்ச்சியும் தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது. பிள்ளைங்க கத்துது கதறது, ஒன்றும் பண்ண முடியாது. என் மகளை பொறுத்த எல்கேஜி என்ன ஓமா அப்பா அப்பா வாங்க கூப்பிட்டு அழுக மது. இப்போலாம் அழுகிறது இல்லை. இப்போ நீட்டாக ஸ்கூல் போகுது. இங்கே வர்ற கத்த அட பாவியெல்லாம் பிள்ளைய அழுகுது நண்பர்களே. யூகேஜி பிள்ளை சின்ன பிள்ளைய பாவம். அப்படித்தான் இங்கே இருக்கேன். நம்மளை ஒரு காலத்தில் அப்படித்தானே இருந்தேன். பாவம் எனக்கு கன்றாவியாக இருக்குது, சங்கடமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, படிக்கணும்ல குழந்தைய, அதுக்கு தானே விடுறது ஸ்கூலில். ஓகே, மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களது விடுவது அன்பு மகள் மதுமிதா. யூடியூப் எம்டி மீசைமணி. எம்டி நானா நீயா? அடா பாவியா அங்கே. அப்போ நான் அப்போ நடிகரா? அப்புறம் யார் நான் இந்த சேனலுக்கு?
தெரியாதா நண்பர்களே, தெரியாதா? அப்படா இந்த யூடியூப் சேனலுக்கு தெரியாது. இந்த மீசமணி யூடியூப் சேனலுக்கு எம்டி நம்ம மதுமிதா சார்பாக உங்களுக்கு இன்னைக்கு புதன்கிழமை வியாழக்கிழமை வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கத்துக்கு முன்னாடி எல்லாரும் போட ஐயோ கொடுத்ததுக்கு மேலே கொய்யால கோரிய ஒரு சிராய்ஸுக்கு போடுற 10 தடவை சொல்ல தங்கப்பில் ஒன்றே மாதிரி யாருக்கு இந்த கிஃப்ட் வழங்களுக்கு தேங்க்யூ சொல்லிடுறேன். கிஃப்ட் வழங்க அங்கிளுக்கு, இந்த சென்னை ரைடர்ஸு, ரவிசமு, கோபாலகிருஷ்ணன், யோகநாதன், வசந்த், டங்கு ஸ்டிக், விஜய் பாபு சொல்லிடுறேன். தேங்க்யூ சொல்லி 5 பேருக்கு நன்றி. லிஃப்ட் போடாதவங்களுக்கு நன்றி, கமெண்ட் பண்ணவங்களுக்கு நன்றி, கமெண்ட் பண்ணாதவங்களுக்கு நன்றின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இந்நிகழ்ச்சியை தோத்தவர் ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர் மதுரை 14 சொல்லிட்டேன் போல. தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு சப்போர்ட் தர அனைத்து நல்ல உணவுகளுக்கும் பணிவான ஒரு கும்பிட போட்டுக்கிறேன். எல்லாரும் போட்டு ட்ருன்னு வண்டி ஓட்டுங்க.